Welcome to Literature Jandas. In this video, Feminist Criticism உடைய important points பீட்டர் பேரியுடைய பிகினிங் தியரியிலிருந்து சம்மரைஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ங்கிறது இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் அமாங் அதர் கிரிட்டிசிசம்ஸ். இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் விமன்ஸ் ரைட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ், விமன் ரைட்டிங்குடைய ரோல் இந்த society, literature, how the women writing is different from male writing. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் படிக்கும்போது எந்த அளவுக்கு ஃபெமினிசமோ விமனுடைய டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் லிட்ரேச்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது, ப்ராக்ரஸ் ஆகிருக்குது, ஆக்சுவலி வாட் விமன் ஆர் ஆஸ்கிங் த்ரூ த லிட்ரேச்சர் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த சாப்டர் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஃபெமினிசம்னா என்ன, இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1960 ஒரு விமன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது இதுதான் ஃபெமினிசமுடைய பிகினிங்காக அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஸோ இட் வாஸ் நாட் ஸ்டார்டட் ஒன்லி ஃப்ரம் த 1960s. 1960 தான் இந்த ஃபெமினிசம், இந்த பெண்களுக்கான ஒரு இயக்கமே ஆரம்பித்ததா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இட் வாஸ் அ ரெனிவல் ஆஃப் அன் ஓல்டு ட்ரெடிஷன் ஆஃப் தாட், ஆக்ஷன் அண்ட் ஆல்ரெடி பொசஸிங் இட்ஸ் கிளாசிக்ஸ் புக்ஸ். கிளாசிக் புக்ஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம ட்ரெடிஷ்னலாக விமனுக்குடைய சப்போர்ட்டு, விமனுடைய ஐடியாஸ் எல்லாம் கிளாசிக் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்குது. அதை சில காலங்களை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் 1960 ஒரு மூமெண்ட் வருது. ஸோ இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இட் ஹாஸ் ஆரிஜின் இன் கிளாசிக் புக் அப்படிங்கிறத நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இட் கேன் ரெகக்னைஸ் த ப்ராப்ளம் ஆஃப் விமன்ஸ் இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டி அண்ட் ஃபவுண்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபெமினிசம்? ஃபெமினிசம் ஏன் படிக்கிறோம்? ஃபெமினிசம்ங்கிற மூமெண்ட் எதுக்கு ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா, இட் ஹேஸ் டு ரெகக்னைஸ் எனி ப்ராப்ளம் டு த விமன். விமனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதா நம்ம கண்டுபிடிப்பாங்க. முக்கியமாக இன்இக்வாலிட்டி இன் சொசைட்டியில் விமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்குன்னு இந்தந்த ரேஞ்சில் இருக்கிற இந்தந்த கேட்டகரி பெண்களுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், அவங்கவுங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எப்படி எந்த விமன்களுக்கு எப்படிலாம் ஒரு ரெஸ்பெக்டிவ் ஜாபு கொடுக்கணும், ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இந்த ஃபெமினிசம் மூமெண்ட் படிக்கும்போது இந்த ஃபெமினிசம்ங்கிற மூமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்க இதில் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க த்ரூ த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம். இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் விமன்ஸ் லிட்ரேச்சர்லேயும், இந்த லிட்ரேச்சர் மே பி ரிட்டன் பை ஃபீமேல் ரைட்டர்ஸ் அவங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை அந்த லிட்ரேச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கிறதான் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமே. வாட் ஆர் த புக்ஸ் தட் சால்வ் விமன்ஸ் ப்ராப்ளம்ஸ் த்ரூ லிட்ரேச்சர் என்னென்ன லிட்ரேச்சரில் விமனை பற்றி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, விமனுக்குள்ள சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேரி ஸ்டோன் கிராப்ஸ் விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமனுங்கிறது 1792 எழுதியிருக்கிறாங்க. விச் டிஸ்கஸஸ் மேல் ரைட்டர்ஸ் லைக் மில்டன், போப், ருசு. இந்த 3 பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க இந்த மேல் ரைட்டர்ஸில். இவங்களை பற்றின சில டிஸ்கஷனை இந்த மேரி ஸ்டோன் கிராஃப்ட் விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமனில் இந்த ரைட்ஸ் ஆஃப் விமனை பற்றி அவங்க சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அண்ட் ஆலிவ் ஸ்க்ரெனூஸ் இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா விமன் அண்ட் லேபருங்கிற ஒர்க் எழுதியிருக்கிறாங்க 1911. அண்ட் வர்ஜினியா வூப்ஸுடைய ரூம்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் 1929 that portray the unequal treatment given to women seeking education and alternatives to marriage and motherhood. ஸோ இந்த ஒர்க்கில் விமனுக்குள்ள ஒரு எஜுகேஷன் ப்ராப்ளம், எப்படிலாம் அவங்க எஜுகேஷனை தடுக்கப்படுது, அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு மேரேஜ் அவங்களுக்கு அது ஒரு ஹர்டலாக இருக்குது, அதே மாதிரி அவங்க எப்படி மதர்ஹுட்டாக மாறும்போது எவ்வளோ பிரச்சனைகளை மீட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் ப்ராப்ளம் இந்த லிட்ரேச்சரில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிமான் டி பிவோயர் இந்த செகண்ட் செக்ஸுங்கிற அந்த ஒர்க்கில் ஷீ டிஸ்கிரைப்ஸ் த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஆஃப் த போர்ட்ரேல் ஆஃப் விமன் இந்த நாவல்ஸ் ஆஃப் டிஹெச் லாரன்ஸ். டிஹெச் லாரன்ஸ் எப்படி விமனை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்கிறத செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் சிமான் டி பிவோயர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேல் ரைட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜான் டுவர்ட்ஸ் மில்ஸ் சப்ஜெக்ஷன் ஆஃப் விமன், தி ஒரிஜின் ஆஃப் த ஃபேமிலி பை ஃப்ரெட்ரிக் இங்கில்ஸ். இவங்களாம் விமனுடைய சப்ஜெக்ஷன், விமனை எப்படியெல்லாம் சொசைட்டியில் இல் ட்ரீட் பண்ணுறாங்கிறது இவங்கெல்லாம் மேல் ரைட்டராக இருந்தாலும் விமனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க த்ரூ த லிட்ரேச்சர்.
Then the feminist literary criticism is the direct product of women's movement of 1960s. 1960ல வந்த மூமெண்ட், அந்த விமனுடைய மூமெண்ட் தான் வந்து லிட்டரி கிரிட்டிசம், அதாவது ஃபெமினிஸ்ட் லிட்டரி கிரிட்டிசமுடைய டைரக்ட் ப்ராடக்ட். This movement realized the significance of the images of women promulgated by literature. லிட்ரேச்சரில் எந்தெந்த விமனை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, இந்த விமன் வந்து இன்னி வரைக்கும் வந்து அவங்க ஒரு விமனுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு ஐக்கானாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து லிட்ரேச்சர் வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் இட் saw as a vital to combat them and question their authority and their coherence. ஸோ விமன் லிட்ரேச்சர் படிக்கும்போது அதில் பர்டிகுலர் விமன் ரைட்டர்ஸு, விமன் சொசைட்டியில் வந்து ரொம்ப பெரிய சாதனை பண்ண விமனுடைய அவங்களுடைய போர்ட்ரேட்டு, அவங்களோட லைஃப்பை வந்து லிட்ரேச்சரில் இன்சர்ட் பண்ணும்போது அது மற்ற விமன்களுக்கு எப்படி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குங்கிறதையும் இந்த லிட்ரரி கிரிட்டிசம் நமக்கு டீச் பண்ணுது. ஸோ த விமன்ஸ் மூவ்மெண்ட் இஸ் கன்சர்ன் வித் புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ விமன்ஸ் மூவ்மெண்ட்னாலே வேறு எந்த ஒரு ஃபீல்டுக்கும் அவங்க போகிறது கிடையாது. பர்டிகுலர்லி இந்த லிட்ரேச்சர் நிறைய நாவல் மூலமாகவும் அவங்க பயோகிராஃபி மூலமாக, ஆட்டோ பயோகிராஃபி மூலமாக தன்னுடைய பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ தட் அதர் விமன் கேன் பி பெனிஃபிட்டட். So that feminist criticism should not be seen as an offshoot from feminism. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் வந்து படிக்கும்போது இது வந்து இன்னைக்கு வந்துச்சு, நேற்று வந்தது கிடையாது. இட் இஸ் பீன் ஸ்டார்டட் ஃப்ரம் ஏர்லியர், அதாவது கிளாசிக் லிட்ரேச்சரில் இருந்தே இந்த கான்செப்ட் இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வேஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரிடே கான்டக்ட் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசம் படிக்கும்போது இது வந்து எவ்ரிடே பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அவங்களுடைய குணாதிசயங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. தென் வாட் இஸ் ஃபெமினிஸ்ட், ஃபீமேல் அண்ட் ஃபெமினைன்? இந்த மூணுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, there are the distinction between the terms feminist, female and feminine. as டோரில் மோய் என்ன சொல்கிறாருன்னா, the first is political position. அதாவது ஃபெமினிஸ்ட் அப்படின்னா அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய டேர்ம், அதாவது பெண்களுக்கு சில உரிமைகளை வந்து கொண்டு வர்றது, அரசியல் ரீதியாக ஒரு சமூக ரீதியாக பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பொசிஷனை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை நீதிகளை வழங்கணுங்கிறத பற்றி பேசக்கூடியது ஃபெமினிஸ்ட். தென் செகண்ட் வந்து ஃபீமேல். இது வந்து மேட்ரு ஆஃப் பயாலஜி. இது வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆணா பெண்ணா அப்படிங்கிற ஒரு பயாலஜிக்கல் ரீதியாக, உடல் ரீதியாக பிரிக்கப்படுவது ஃபீமேல். தென் த தேர்ட் இஸ் செட் ஆஃப் கல்ச்சுரல் டிஃபைன் கேரக்டரிஸ்டிக், ஃபெமினைன். ஒரு சொசைட்டியில் வந்து பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள குணாதிசயங்களை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க மக்கள் மத்தியில் பற்றின, இதுதான் வந்து கல்ச்சுரல் டிஃபைன். அதாவது கல்ச்சர், கண்ட்ரி டு கண்ட்ரி, லாங்குவேஜ் டு லாங்குவேஜ், பெண்களுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஃபெமினைன். பட் இந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த செகண்ட் அண்ட் தேர்ட் லைஸ் மச் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபெமினிசம். இந்த ஃபெமினிசம் வந்து செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நிறைய வித்தியாசப்படுது. Then, what is the position of women in literature? Women in literature was felt to be one of the most important forms of socialization. சோசியலைசேஷனுங்கிற ஃபார்ம் எடுக்கும்போது விமன் இன் லிட்ரேச்சர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு வருது. ஒரு சோசியலைசேஷன், ஒரு சமூகம்னு வரும்போது விமன் தான் வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணுறாங்க. விமனுடைய பிரச்சனை, விமனுக்கான தேவைகள் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது. இட் ப்ரொவைடட் த ரோல் மாடல் விச் இண்டிகேட்டட் டு விமன் அண்ட் மென் வாட் கான்ஸ்டியூட்டட் அக்செப்டபிள் வேர்சஸ் ஆஃப் த ஃபெமினைன். அதாவது இட் ப்ரொவைடட் த ரோல் மாடல்ஸ் அண்ட் இண்டிகேட்டட் விமன். இந்த மாதிரியான சோசியலைசேஷனில் வந்து விமன்ஸோடைய லிட்ரேச்சர் வந்து ஒரு மாடலாக இருக்குது மற்ற பிரச்சனைக்கு, மற்ற ஒரு கிரிட்டிசமுக்கும் சரி, நாட் ஓன்லி ஃபார் த விமன், மேல் பிரச்சனைக்கு வந்து இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் வந்து ஒரு ரோல் மாடலாக அமையுது. ஸோ ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் வச்சு இன்னும் நிறைய கிரிட்டிசம் கிரியேட் ஆகும்போது ஸோ தட் த ப்ராப்ளம் இன் த சொசைட்டி கேன் பி ரெக்டிஃபைடு. And it's acceptable versus of the feminine and legitimate feminine goals and aspirations. Feminist claims that 19th century fiction very few women work for a living. 19th centuryல வரும்போது அங்கே இருக்கிற ஃபிக்ஷன் எழுதுகிற ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சில பெண்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுடைய லிவிங்கை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ஃபியூ விமன் ஒர்க் ஃபார் அ லிவிங். இந்த ஃபிக்ஷன், அதாவது 19th century எழுதின ஃபிக்ஷனில் எல்லாமே வந்து பெண்கள் வந்து சில பெண்கள் மட்டும்தான் அவங்க லைவ்லிஹுட்டுக்காக வெளியே வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் வேர் நாட் ரிட்டன். The focus of industry is on the heroine choice of marriage and partner. ஆனால் என்ன வந்து இதில் 19th century என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் மேரேஜ் மட்டும்தான் அவங்க வந்து ரைட்ஸாக எடுத்துக்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கலைன்னா இன்னொருத்தர் மேரி பண்ணிக்கலாம்
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ரூல்ஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்க கூட வாழ்நாள் முழுவதும் அவங்க கூட வாழ முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஃப்ரீடமே வந்து அவங்க ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. She decides her ultimate social position and determines her happiness and fulfillment in life. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து they found their own freedom, their own position and their own happiness by revealing through the feminist criticism. And feminist criticism grown like other criticism. மற்ற criticism, Marxism, போஸ்ட் கலோனியலிசம், ஸ்ட்ரக்சரலிசம் மாதிரி இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமும் வந்து டெவலப் ஆகிருக்குது. இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் வந்து 1970 வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இட் எக்ஸ்போஸ் த மெக்கானிசம்ஸ் ஆஃப் பேட்ரியார்கி. ஒரு ஆண்கள் வர்க்கத்துக்குள்ள எப்படி வந்து பெண்களை வந்து பாதிக்கப்படுறாங்கிறத வந்து இந்த 1970 வந்து லிட்ரேச்சர் வந்து பயங்கரமாக வெளிக்காட்டுச்சு. விச் பெர்பெச்சுவேட்டட் செக்ஸுவல் இன்இக்வாலிட்டி. அதாவது செக்ஸுவல் இன்இக்வாலிட்டி வந்து எப்படி வந்து பெண்களை வந்து தாக்கப்படுது. இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து பெண்கள் தான் அதிகமாக தாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து 1970 வந்து லிட்ரேச்சர்லாம் வெளிக்காட்டினது. கிரிட்டிக்கல் அட்டென்ஷன் பை மேல் ரைட்டர்ஸ் இன் விச் இன்ஃப்ளூயன்சியல் ஆர் டிபிக்கல் இமேஜஸ் ஆஃப் விமன் வேர் கன்ஸ்ட்ரக்டட். டிப்பிக்கல் இமேஜஸ் ஆஃப் விமன், அதாவது சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்குங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க, மேலால் பாதிக்கப்பட்ட விமனை வந்து திரும்ப திரும்ப அவங்க லிட்ரேச்சரில் பயன்படுத்தும் போது அது மற்ற விமன்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக அமையுது. த கிரிட்டிசம் அண்டர்டுக் திஸ் ஒர்க் அஸ் ஆர்குமெண்டேட்டிவ். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசம் வந்து இது ஒரு டிபேட்டாகவும் இது பேசும் பொருளாக அமைஞ்சிட்ருக்குது. 1980 வந்து ஃபெமினிசம் வந்து இந்த ஃபெமினிசம்களுக்கான ஸ்டைல் மாறுது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் பிகன் டு ட்ரா அப்பான் த ஃபைண்டிங்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் ஆஃப் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிசம். மற்ற கிரிட்டிசம் எப்படி இருக்குதோ, மற்ற கிரிட்டிசம்க்கு ஒரு தியரி இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமும் அமைஞ்சிருக்குது. செகண்ட்லி, இட்ஸ் ஃபோக்கஸ் ஃப்ரம் அட்டாக்கிங் மேல் வெர்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு டு எக்ஸ்ப்ளோரிங் த நேச்சர்ஸ் ஆஃப் த விமன் வேர்ல்டு. செகண்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் செகண்ட் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் ரைட்டரை அட்டாக் பண்ணோம், ஃபீமேல் ரைட்டர்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கணும் பை அட்டாக்கிங் மேல் வெர்ஷன்ஸ். ரீகன்ஸ்ட்ரக்டிங் த லாஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ். பெண்களுக்குள்ள அவங்களுக்கான ஒரு சுகதுக்கங்கள், அவங்களுக்கான சுய அனுபவங்களை வந்து லிட்ரேச்சரில் புகுத்தணும். அந்த இடத்துல வந்து மேல் வெர்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. மேல் சம்மந்தமான மேலே வந்து அவங்கள வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. Thirdly, attention to the need to construct a new rule of women's writing by rewriting the history of the novel and of poetry that neglected women writers were given new prominence. Third point என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமன் ரைட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஹிஸ்ட்ரியவே கம்ப்ளீட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. நாவல்லையும் பொயட்ரிலையும் எப்படிலாம் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எழுதுகிறாங்களோ, ஆனால் இந்த இடத்துல வந்து பெண்களை உயர்வாக எழுதுகிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அதனால் பாஸ்ட்டில் எந்தெந்த பெண்களை வந்து இழிவுபடுத்தி அவங்கள வந்து ரொம்ப ட்ராஜிக்காக யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறாங்க. வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம்? ஃபெமினிஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எலன்ஸ் வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, 1970 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு ஆஃப்டர் தி அரைவல் ஆஃப் எலன்ஸ் வால்டர். அதாவது ஆண்ட்ரோ டெக்ஸ்ட், அதாவது இந்த புக்ஸ் வந்து ரிட்டன் பை மென் டு ஜைனோ டெக்ஸ்ட். எப்போதுமே வந்து புக்ஸை வந்து மேல் ரைட்டர்ஸ் எழுதுவாங்க பெண்களை இழிவுபடுத்தி. ஆனால் எலன்ஸ் வால்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரோ டெக்ஸ்ட் வந்து ஜைனோ டெக்ஸ்ட்டாக மாறினது. ஜைனோ டெக்ஸ்ட்னா புக்ஸ் ரிட்டன் பை விமன். ஷி காயின் த டேர்ம் ஜைனோகிரிட்டிக்ஸ். ஜைனோகிரிட்டிக்ஸ்கிற டேர்ம் அவங்க காயின் பண்ணுறாங்க. மீனிங் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஜைனோடிக்ஸ். விமன்ஸ் ரைட்டிங்கை பற்றி படிக்கிறது, பெண்களை பற்றி படிக்கிறது, லிட்ரேச்சரில் பெண்களுக்கு பற்றின நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுக்கான ரைட்ஸை எழுதுறது தான் வந்து ஜைனோடெக்ஸ்ட். Gynocriticism is a broad and varied field, should be treated with caution. The subjects of Gynocriticism are the history, styles, themes, genres and structures of writing by women. The Gynocriticism subject வந்து history of women, styles of women, themes and genres of women and structures of women writing. The psychodynamics of female creativity, the trajectory of the individual or a collective female career, the evaluation of loss of a female literary tradition. அது 3 ஃபேஸ் ஆஃப் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் விமன் ரைட்டிங்கில் இருக்குது. என்னென்ன 3 ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா, ஃபெமினைன் ஃபேஸஸ் 1840 1880 வரைக்குள்ள ஃபேஸ் வந்து ஃபெமினைன் ஃபேஸ். அதாவது விமன் ரைட்டர்ஸ் இமிட்டேட்டட் டாமினண்ட் மேல் ஆர்டிஸ்டிக் நார்ம்ஸ் அண்ட் ஈஸ்தெட்டிக் ஸ்டாண்டர்ட். இது வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து மேல் ரைட்டர்ஸ் எப்படி வந்து சொசைட்டியில் இருக்காங்களோ அதே மாதிரி ஃபீமேல் ரைட்டரும் இருக்கணும் காப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி சொசைட்டியில் மேல் வந்து எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்காங்களோ அதே அதிகாரத்தன்மை பெண்களுக்கு வேணும்னு இமிட்டேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் ஃபெமினைன் ஃபேஸ். தென் ஃபெமினிஸ்ட் ஃபேஸ் வந்து
1880 1920 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து செப்பரேட்டிஸ்ட் பொசிஷன்ஸ் ஆர் மெயின்டைன். பெண்கள் தனி, ஆண்கள் தனி. பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, பெண்களுக்குன்னு காலேஜ் இருக்கும், பெண்களுக்குன்னு எல்லாமே தனித்தனியாக இருக்குது சொசைட்டி. அப்படிப்பட்ட செப்பரேட்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. தென் ஃபைனலி ஃபீமேல் ஃபேஸ் 1920 இன்ன வரைக்கும் விச் லுக்டு பர்டிகுலர் ஃபீமேல் ரைட்டிங் அண்ட் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ். பெண்களுக்கான அவங்களுடைய சுய அனுபவங்களை பற்றி, பெண்களுக்கு என்ன பிடிக்கும், பெண்களுக்கு என்ன பிடிக்காது, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்கிறதா வந்து ஃபீமேல் ஃபேஸ். The reasons for the phase are the result of the view that feminist criticism required a terminology. So feminist criticism அவங்களுக்குன்னு ஒரு டெர்மினாலஜி வேணும், அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுதான் வந்து இந்த ஃபேஸுடைய காரணமே. இட் வாஸ் டு அட்டைன் தியரிட்டிக்கல் ரெஸ்பெக்டிவ். இவங்களுக்கும் ஒரு தியரி வேணும், அவங்க லிட்ரேச்சரில் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கிராமர், ஒரு டிக்ஷனரி இருக்கணுங்கிறதான். Feminist criticism to be given their rightful credit and acknowledgement, while at the same time their represent is no longer regarded as a model for practice. Feminist criticism வந்து இனிமே வந்து ஒரு ப்ராக்டிஸ், ஒரு மாடலாகவும் இருக்காது. இது மற்ற லிட்ரேச்சர், மற்ற கிரிட்டிசம் மாதிரி, மற்ற தியரி மாதிரி இது அமையும். But feminist criticism since the 1970s has been remarkable for the wide range of position that exists with it. Debates and disagreements have centered on three particular areas: the role of theory, the nature of language, the value. So இனிமே வந்து ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசமில் வந்து ரோல் ஆஃப் தியரி இருக்கும். எல்லா தியரி, மற்ற தியரிகளை விட இதையும் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் தியரி வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கும். நேச்சராக இவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இப்படி தான் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் ஹேஸ் பீன் ஃபார்ம்டு. இந்த பீட்டர் பேரியோடைய பிகினிங் தியரியில் இப்படி தான் வந்து பீட்டர் பேரி ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசம் பற்றின ஐடியா வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.